அவர் ஏற்கனவே டிஎம்கேல இருந்தாரு. அப்புறம் விடுதலை சிறுத்தையில இருந்தாரு. இப்ப போய் தாவேக்கால போய் அங்கேயும் கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து நீங்க பாருங்களேன், அவர் பேசுற பேச்செல்லாம் பாருங்க. எல்லாமே வந்து அந்த கட்சிக்கு வந்து மைனஸாவே பேசுறாரு. பின்னடைவா தான் பேசிட்டு இருக்காரு. விஜயே பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசினாரு. அவருக்கே வந்து கூறு கிடையாது. அதான் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டர் அவரை அட்டஸ்ட் பண்ணும்போது, நீங்க எத்தனை வயசு இளையவரா இருக்கிறீங்க? நீங்க போய் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு நக்கல் பண்ணி ஒரு மேடையில பேசுனீங்களே, இன்னைக்கு வந்து என்ன பேசுறீங்க? ஸ்டாலின் சார், சிஎம் சார் பேசுறீங்கல்ல, எப்படி பேசுறீங்க? கத்து கொடுப்பாங்க உங்களுக்கு பேசுறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாலா ரஜினியை பேசுறதுக்கு எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் சொல்றேன்ல, கால கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆதவ் அர்ஜுனாலாம் யாரு? எங்க இருந்து வந்தாரு? யாருக்காவது ஆதவ் அர்ஜுனா தெரியுமா? அதாவது ரஜினி எப்படின்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, உலக அளவுல வந்து ரஜினியை தெரியும். கண்டிப்பா, தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா. அப்படி ஒரு பர்சனாலிட்டிய நீங்க போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா, அப்படி அப்படி பேசிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு சும்மா விட்டுருவாங்களா? அதெல்லாம் சும்மா விடவே மாட்டாங்க. இது முடிவல்ல ஆரம்பம். அதாவது வந்து இது முடிவல்ல. ரஜினி வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காருல்ல, அது முடிவல்ல. அதுதான் தொடக்க புள்ளி. இனிமே வரப்போற எலக்ஷன்ல ரஜினியுடைய ரசிகர்கள் எப்படியெல்லாம் வந்து தாவேகாக்கு எதிர்ப்பா ஒர்க் பண்ண போறாங்கன்னு பாருங்க. தாவேகாவுடைய ஓட்டு சதவீதம் எப்படியெல்லாம் குறைய போகுதுன்னு பாருங்க. ரஜினியை வந்து டச் பண்ணதுனால. அதாவது ரஜினிக்கு சாதாரணமா கிடையாது சார். தமிழ்நாட்டுல 50 வருஷமா இருக்காரு. 50 வருஷமா ஒரு பெரிய ஆளுமையா இருக்கிறவரு. அவருக்கான ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அதாவது 1000த்துல இல்ல, லட்சத்துல, கோடிகள்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அத்தனை பேரும் ரஜினியோட ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் 50 வருஷமா ரஜினி ரசிகர்கள். அந்த அந்த ரசிகர்கள் யாருமே வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடலைன்னா, விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா, அப்புறம் அந்த கட்சி எப்படி வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அந்த கட்சி வெற்றி அடைய போறது இல்ல. நிச்சயமா பெரிய வாக்கு சதவீதம் வாங்க போறது இல்ல. அது அன்டெஸ்டட் பார்ட்டி.